தனம் தனம் பெருக, பணம் பணம் பெருக, வட்டி வட்டி காணாமல் போக, கடன் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று நினைப்பவர்கள் வரும் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 27 சுக்கரவார ஏகாதேசி கரிநாளில் காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள நான் சொல்லும் பரிகாரத்தை கொங்கண சுத்தர மனதில் நினச்சிட்டு செஞ்சு பாருங்க. 100% உங்கள் வாழ்வில் செல்வம் சார்ந்து பெரும் பிரச்சனை தீரும். திடீர் செல்வம் திடீர் பணவரவு நிச்சயமாய் கிடைத்தே தீரும். மறவாமல் மகரம், தனுஷு, கும்பம், மீனம், மேசராசிக்காரர்கள் இதை கடைபிடித்து பாருங்கள். 100% முன்னேற்றம் நிச்சயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை. குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். திருப்பதி ஏழுமலையான் ஏகாதசி அன்னைக்கு அவர் நினச்சி 11 ரூபா காசை எடுத்து வச்சாவே அவர் நமக்கு வர வச்சு அந்த காணிக்கையை ஏற்றுக்குவார். ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்ச உடனேயே பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்தும் ஆண்கள் முகத்துக்கு எலுமிச்சம்பழம் தேய்த்தும் குளியுங்க. அதற்கப்புறம் ஒரு சின்ன டம்ளரில் தண்ணீர், ஏலக்காய், துளசி போட்டு கையை இப்படி வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் 2 மந்திரத்தையும் 51 முறை சொல்லி அந்த துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கங்க. துளசி தீர்த்தத்தை எடுத்ததுக்கப்புறம் 11 ரூபா காணிக்கையை திருப்பதி ஏழுமலையானுக்கு எடுத்து வைங்க. அதற்கு அப்புறம் நீங்கள் ஒரு தட்டு நிறையா கல்லுப்பை பரப்புங்க. வாய்ப்பு இருந்தால் கல்லுப்பை வாங்கிருங்க. ஏன்னா சுக்கிரநாள் ஏகாதேசி வெள்ளிக்கிழமைய அற்புதம் ஏற்படும். தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி சென்டரில் நெய்யகல் விளக்கு ஏற்றுங்க. குருஜி ஆவுன்னா கல்லுப்பு வாங்க சொல்கிறேன், என்ன பண்ணுறது? சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், உங்களோட குளியலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். கோயிலுக்கு போகும்போது உப்பு எடுத்துகிட்டு போய் கோயிலில் மிளகோடு கலந்து கோயிலில் கொடிமரத்துக்கு முன்னாடி போடலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உப்பு விளக்கு போட்டு அதற்கு முன்னாடி கண்டிப்பாக பச்சைப்பயிறு பாயாசத்தை, பாசிப்பருப்பு பாயாசத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க குலதெய்வ விஷயத்திற்கு. அதற்கப்புறம் அந்த தீபத்தை நோக்கி நீங்கள் என்னோடய வட்டி பிரச்சனை தீரணும்னு வேண்டிட்டு மொத்த கடனையும் ஒரு பிரியாணி இலையில் எழுதி அந்த பிரியாணி இலையை எரிச்சிருங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு எங்கெங்கே வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்களோ அந்த வட்டிக்கெல்லாம் ஒரு பணத்தை ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணி விடுங்க. டிரான்சாக்ஷன் பண்ண முடியாதவங்க ஒரு கவரில் 10 ரூபா 20 ரூபான்னு பைக்கில் லோன், ஹோம் லோன், பர்சனல் லோன், ஜுவல் லோனு தனித்தனியாக பணத்தை எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு அதற்கப்புறம் அந்த பாயாசத்தை கொஞ்சோண்டு ஒரு தட்டில் ஊற்றி வடக்கு திசையில் வச்சுட்டு பேலன்ஸு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுங்க. இதையை செஞ்சுட்டு மாலை வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மாலையில் தயிர் சாதத்தை செஞ்சு உங்கள் வீட்டு பூஜைகள் தயிர் சாதத்தை பரப்பி மாதளையில் நாமத்தை போட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம், நமசேசு மகாமய ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதே என்று வரக்கூடிய மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு முறை படித்துவிட்டு கற்பூரமாரத்தை காமிச்சு விரதத்தை முடித்து தயிர் சாதத்தை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு இரவு வெறும் தரையில் படுத்து உறங்குங்கள். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு மறுபடியும் பெருமாளை வழிபாடில் செஞ்சுட்டு விரதத்தை முடியுங்க. யார் ஒருவர் இதை செய்கிறாங்களோ விரதம் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு செல்வம் சார்ந்த பிரச்சனை சரியாகும். நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தையும் சேர்த்து செய்தால் 100% பலன் கிடைக்கும். இதை அனைவரும் கடைபிடியுங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு நல்லது நடக்கும். 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய சுக்கர ஓரை பூஜை, கடன் நிவர்த்தி கரிநாள் பூஜை, திருப்பதி ஏழுமலையான் 11 ரூபா காணிக்கை, இந்த 3ஐயும் கம்பல்சரியாக செஞ்சுருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பார்க்கக்கூடிய அனைவர்களுக்குமே இந்த பரிகாரம் பெரும் பலனை தந்து பெரும் நன்மையையும் தர வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரையும் கொங்கண சித்தரையும் திருப்பதி ஏழுமலையானையும் வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க. வரும் மார்ச் 1 பஞ்சபட்சி சாஸ்திரம் என்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பை ஜூம் ஒர்க் ஷாப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 2 மணி நேரம் இந்த பயிற்சி வகுப்பின் மூலமாக உங்களுக்கு ஒரு சூட்சமமான ஒரு கலையை சொல்லித்தரப்போகிறேன். இந்த கலையை கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வழிபாடுகள் செஞ்சாவோ, பரிகாரம் செஞ்சாவோ, மந்திர ஜபம் செஞ்சாவோ நல்லது நடக்கும். வேலை தொழில் இருக்கிறவங்க இந்த சூட்சம நேரத்தை கணிச்சு அந்த நேரத்தில் முயற்சிகளை செஞ்சால் கைமேல் பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான பஞ்சபட்சி சாஸ்திர பயிற்சி வகுப்பை மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க. மார்ச் 1 மதிய நேரத்தில் கோயம்புத்தூரில் தனிநபர் ஆலோசனை இருக்குது. தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க
கீழக்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 3ஆம் தேதி இந்த ஆண்டோட முதல் சந்திரகிரகணம் மாசி மக பௌர்ணமி அன்றைய தினத்தில் மாலையில் சிறப்பு சத்யநாராயண பூஜையும் கிரகண பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் சிறப்பு தெய்வீக தாயத்தை பூஜையில் வச்சு அனைவருக்கும் தர இருக்கின்றோம். உங்கள் பேரையும் இந்த பூஜையில் பதிவு செய்யுங்க. கம்பல்சரியாக 108 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த தாயத்தை பூஜையில் வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அன்றைய நாள் மீண்டும் பூஜை நடந்து அனுப்ப இருக்கின்றோம். ஸோ உடனே உங்கள் பேரை பதிவு செய்யுங்க. விவரங்களுக்கு தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 7ஆம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் நான் நேரடியாக நடத்தக்கூடிய தன்னை உணரும் கலை பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது. பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் பெரும் வெற்றி, ஆனந்தம், செல்வ செழிப்பு நிச்சயமாய் கிடைக்கும். என்னை தொடர்பு கொள்ள ஆன்லைனில் கன்சல்டிங் பெற தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.